ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்களா? அதுவும் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கிறார்களா? அவர்களுக்காக தமிழக அரசாங்கம் 2 புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து புதுமை பெண் திட்டம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் புதல்வன் சொல்லிட்டு 2 திட்டத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் புதல்வன் பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு இந்த ஆண்டு தமிழக பட்ஜெட்டில் கொடுத்துருக்க ஒரு புதிய திட்டம். இன்னும் நடைமுறைக்கு வரல, இதற்கான அரசாணை கொடுக்கல. இந்த கல்வியாண்டில், அதாவது உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டில் வந்து இந்த திட்டத்தை பற்றி முழுமையான தகவல் வரும். மற்றும் மகளிர் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிச்சுட்டு உயர்கல்வி, அதாவது கல்லூரிக்கு செல்லும்போது அவர்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் திட்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த 2 திட்டத்தை பற்றி தான் முழுமையான தகவல் பார்க்க போகிறோம். இதை வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பரில் நம்ம கேட்டோம், என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்க போகிறீங்க. ஆடியோ பதிவாக இருக்குது. அந்த ஆடியோ பதிவு இந்த வீடியோவில் லிங்க் பண்ணியிருக்கேன், என்னன்றதை கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளியில் வந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் நான் தமிழ் மீடியம் தான் சார், அரசு பள்ளியில் தான் சார் படித்தேன், எனக்கு இந்த திட்டத்தில் பயன்பெற முடியுமானா கண்டிப்பாக உங்களுக்காக கிடைக்கும். அதாவது நீங்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு அரசு உதவி பெறும் பள்ளியிலும் படித்தவர்களுக்கு இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். அரசு உதவி பள்ளினா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் நான் படிச்சிருக்கேன் சார், எனக்கு இந்த திட்டத்தில் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த கல்வியாண்டில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அதனால் செப்டம்பர் மாதம் புதிய உயர்கல்வி தொடங்குவதற்கான செப்டம்பர் மாதத்தில் இந்த திட்டத்தில் சேர முடியும். அது தகவல் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நடைமுறையில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுமை பெண் திட்டம் தாங்குது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன தகுதியோ அதே தகுதி தான் தமிழ் புதல்வன் திட்டத்துக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கும் அதே தகுதி தான் கொடுத்துருக்காங்க. அவங்களே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில் என்னன்றதை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக புரியும். இது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம ஷேர் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், நான் இப்போ வந்து என்ன டிகிரி படித்தா சார் கிடைக்கும்? எல்லா டிகிரியுமே அக்செப்டபிள் தான். நான் பிஏ படிக்கிறேன், பிகாம் படிக்கிறேன், ஐடிஐ படிக்கிறேன், டிப்ளமோ படிக்கிறேன், இன்ஜினியரிங் படிக்கிறேன், மருத்துவக் கல்லூரி படிக்கிறேன். மருத்துவக் கல்லூரி 5 வருஷம். அந்த 5 வருஷம் படித்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் 12,000 ரூபாயும், 5 வருஷம் 60,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதே போல் 3 வருஷம் நான் படிக்க போகிறேன்னாக்கா 36,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற முடியும். மாதம் 1000 ரூபாய் சொல்லிட்டு வருடத்திற்கு 12,000 ரூபாய்ன்ற விதத்தில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சார், நான் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறேன் சார், எனக்கு இந்த திட்டத்தில் சேர முடியுமானா கண்டிப்பாக நீங்களும் சேரலாம். 12ஆம் வகுப்பு, அதாவது செகண்ட் இயர் படித்தாலும் நீங்கள் அரசு பள்ளியில் படிச்சிருந்தீங்கனாலும் சேரலாம். இப்போ தான் சார் நான் ஃபைனல் இயர் சார், நான் ஃபைனல் இயர் படிக்கிறதுனால எனக்கு இந்த திட்டத்தில் சேர முடியுமானா கண்டிப்பாக சேர முடியும். இப்போ நான் இந்த திட்டம் கல்வியாண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்துடன் முடிகிறது. இந்த மே மாதத்தோடு முடிஞ்சதுக்கப்புறம் புதிய கல்வியாண்டு தொடங்கும். புதிய கல்வியாண்டு தொடங்கும் போது தான் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர முடியும். புதிய கல்வியாண்டு தொடங்கும் போது என்னென்ன தகுதிகள் இருக்கணுன்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அவங்க ஆடியோ பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த புதுமை பெண் திட்டத்தில் இப்போ நான் வந்து என் பொண்ணு வந்து இப்போ செகண்ட் இயர் படிக்கிறாங்க. சரிங்க சார். எந்த காலேஜில் படிக்கிறாங்க? எந்த ஊர் நீங்கள்? காஞ்சிபுரம் தான். எந்த காலேஜில் சார் படிக்கிறாங்க? பேர்? அவங்க பேர் படிக்கிறாங்க. எந்த இயர் படிக்கிறாங்க சார்? இப்போ வந்து செகண்ட் இயர் பிகாம் பண்ணுறாங்க. செகண்ட் இயர் பிகாமா? மார்னிங் ஷிஃப்ட்டா? மதியானம் தான் போகிறாங்க. மதியானம் 2 மணிக்கு மேலே போகிறாங்க. செகண்ட் ஷிஃப்ட்டு. இப்போ வந்து மேம் அவங்க வந்து இப்போ இந்த புதுமை பெண் திட்டத்தில் எப்படி மேம் விண்ணப்பிக்கணும்? இப்போ புது ஸ்டூடெண்ட்னா அவங்களே காலேஜ்லேயே பண்ணிவிடுவாங்க மேம், எப்படி மேம்? காலேஜில் தான் சார் பண்ணுவாங்க. அவங்க அங்கே வந்து இப்போ உங்கள் காலேஜில் வந்து கவிதா எல்லா கிளாஸ் டீச்சருக்குமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் சார். அதாவது அவங்க ஒரு காலேஜுக்கும் ஒரு நோடல் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. அவங்க வந்து காலேஜ் ஒரு கிளாஸ் மிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும். இந்த மாதிரி அந்தந்த பசங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து என்ரோல் பண்ணி கொடுக்கணும் இந்த ஸ்கீமில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க காலேஜில் என்ரோல் பண்ணி தருவாங்க. உங்க பொண்ணை வந்து நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கன்னா, அவங்க காலேஜில் மேடம் அவங்க தான் வந்து என்டையர் காலேஜுக்கே அவங்க நோடல் ஆஃபீஸர் இந்த ஸ்கீமுக்கு. ஒரு லைப்ரரியன் நினைக்கிறேன். அவங்க வந்து லைப்ரரியனா இருக்காங்க. அவங்க தான் நோடல் ஆஃபீஸர். அவங்கள போய் பார்க்க சொல்லுங்கப்பா உங்க பொண்ணை வந்து. சரி மேம். இது கவிதா மேடம் தகுதிதான் சார். அவங்க வந்து 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும் சார். இப்போ வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் அதான் ரூல்ஸ். 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். அவ்வளவுதான், ஒரே தகுதி அதுதான்.
ஓகே, பசங்களுக்கு கொடுக்குறேன்றாங்க சொல்லியிருக்காங்க மேம். அதுவும் இதே மாதிரி தானே மேம்? அது எப்படி மேம்? அது வந்து எங்களுக்கு இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் வரல சார். அது தமிழ் புதல்வன் வந்து நாங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா முதல்ல தெரியல. அதை பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மேபி அதுக்கப்புறம் தான் வரும். இப்போ வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் நம்ம ஏற்கனவே இருக்கிற ரெகுலர் கைட்லைன்ஸ் தான். 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க உங்க பொண்ணு வந்து கவிதான்னு ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க காலேஜ்லயே இப்போ இருக்காங்க. கவர்மெண்ட் எய்டட்ல இப்போ நம்ம ஒரே நிமிஷம், வாலாஜாபத் மாஸ்லாமணி ஸ்கூல்ல தான் படிச்சேன். கவர்மெண்ட் எய்டட் அது. இப்போ அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இந்த வருஷம்? அதான் சார், இந்த வருஷம் உங்களுக்கு முடியுது இல்ல, இந்த ஃபினான்ஷியல் இயரோட முடியுது இல்ல சார். நெக்ஸ்ட் நிதியாண்டுக்கு தான் நம்மளுக்கு அறிவிச்சாங்க இல்லையா? ஆமா. ஸோ வேணா வெயிட் பண்ணிட்டு இப்போ அவங்க கவர்மெண்ட் எய்டட்ல படிச்சாங்கன்னா அப்போ நெக்ஸ்ட் நிதியாண்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வரும் சார். அப்போ நாங்க எல்லா நோடல் ஆஃபீஸருக்கும் நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம், ஆல் காலேஜஸ் நோடல் ஆஃபீஸருக்கும். இதுதான் அவங்க கொடுத்த தகவல். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.